YouTube channel Wisdom Tree Tamil. Before moving into the topic, I wanted to request you all to subscribe my channel. தயவுசெய்து இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டீச்சிங் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தயவுசெய்து இது பண்ணிக்கிறீங்க. ஓகே now we will move on to the topic. Today we will see Newton's first law of motion. மோஷனை பற்றி நம்ம பார்க்கணும். சின்ன கிளாஸ்லேருந்தே நம்ம படிச்சிருக்கதா மோஷனை பற்றி, பட் ஒரு தடவை நான் ரிமெம்பர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது? எவ்ரி பாடி continues to be in the state of action, continues to be in the state of rest or motion until any external force is applied. அதாவது புற விசையில் எதுவும் செயல்படாத வரைக்கும் எல்லா பொருட்களும் தத்தமது சீரான ஏக்க நிலையிலோ இல்லை ஓய்வு நிலையிலோ இருக்குங்கிறது தான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டெஃபினிஷன் ஃபார் இனிஷியனும் எடுத்துக்கலாம். இனிஷியன்னா என்ன? தமிழில் வந்து நிலைமும் சொல்லுவோம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் இனிஷியா என்னது? ஸோ இனிஷியல்னா என்னென்னா, இட் இஸ் அப்போஸ் சம்திங் அவர் பொசிஷன் ஆர் மோஷன். நம்மளோட பொசிஷனை யாராவது மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணால் நம்ம அதை அப்போஸ் பண்ணுறது, டைரக்ஷனை மாற்றினா தான் அது அப்போஸ் பண்ணுறது தான். இட் இஸ் நத்திங் பட் அப்போசிங் சம்திங். ஓகே, ஏதாவது ஒருத்தர் வந்து நம்மளை புஷ் பண்ணுறாரு, நம்மளோட டைரக்ஷனை இது பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லாமல் இருக்கிறது தான். ஓகே, ஸோ இனிஷியா 3 types. The resistance of your body to change its state of rest is inertia of rest. So inertia of motion, then inertia of direction. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து என்னதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து டிரைவர் வந்து என்ன செய்கிறாரு, அது பிரேக் அப்ளை பண்ணுறாரு. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும்? நம்ம சடாரம் முன்னோக்கி இது விழுவோம். ஓகே, நம்ம வந்து வி ஆர் நாட் ரெடி டு மூவ் ஃபார்வர்ட். முன்னாடி போவோம், பட் நம்ம மென்டலி நம்ம அதுக்கு ரெடியாக இல்லாமல் இருப்போம். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாடி டு சேஞ்ச் இஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். தென் இனிஷியா ஆஃப் மோஷன், இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? இப்போ ஒரு ஹை ஜம்ப் தாண்டுறவர் ரொம்ப தூரம் ரெடியாக ப்ரிப்பேர் ஆகி தான் அவர் தாண்டுவார் அந்த ஹை ஜம்ப் பாயிண்ட்டை. ஸோ அது வந்து என்னது? இனிஷியா ஆஃப் மோஷன் சொல்லலாம். தென் இனிஷியா ஆஃப் டைரக்ஷன், இப்போ வந்து ஒரு ஹேர் பின் ஒரு வளைவில் நம்ம திரும்பும் போது என்ன பண்ணுவோம்? ஸோ நம்மளும் சேர்ந்து ஒரு பக்கமாக சாய்வோம், இந்த சைடில் சாய்வோம். ஸோ தட் இஸ் கால்ட் இனிஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்லலாம். ஃபோர்ஸ், ஃபோர்ஸ்க்கு சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம டெஃபினிஷன் படிச்சுட்டு தான் வரும். ஏதாவது புஷ் ஆர் புல். இட் இஸ் சிம்பிளாக சொல்கிறதுனா புஷ் ஆர் புல். ஸோ அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுல என்னெல்லாம் நடக்கலாம்? இப்போ ஒரு பாலை நம்ம கிக் பண்ணுறோம், அப்போ அது வந்து என்னது? அது ரோல் ஆகுது. அப்புறம் ஒரு பாயிண்ட் போனால் அதோட டைரக்ஷன் திரும்புது. ஸோ அது வந்து மோஷன் பண்ணலாம். we can, when we are applying force to an object, we can change its motion, direction, அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். அதோட ஷேப்பை மாற்றலாம், எல்லாமே சைஸ் எல்லாத்தையுமே மாற்றலாம். தட் இஸ் ஃபோர்ஸ் சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன்னா புஷ் ஆர் புல். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்? There are 2 types of forces. Like forces. Parallel like forces na, when we are applying 2 or more forces, 2 or more equal or unequal forces, அதாவது 2 விதமான ஃபோர்ஸ், இந்த கையால் நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட், சேம் ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுறேன். சரியா? இது வந்து நீளமாக, இந்த ஃபோர்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கலாம், இந்த ஃபோர்ஸ் கம்மியாக கூட இருக்கலாம். ஓகே, பட் ஒரே டைரக்ஷனில் நான் அப்ளை பண்ணுறேன். 2 or more equal or unequal forces applied to the same body in parallel to each other. இது வந்து F1, இது F2, சேம் பாடி மேலே அப்ளை பண்ணுறேன். That is called parallel like forces. Then parallel unlike forces. Unlike forces na, two or more forces
both are acting in the same body but in opposite directions. இது F1, இது F2. ஓகே, இது பாருங்க, இதோட லென்த் கிரேட்டரா இருக்குது, இது வந்து கம்மியா இருக்கு. ஸோ both are in ஈக்குவலா இருக்கலாம், அன்ஈக்குவலா இருக்கலாம், but opposite directions. Okay, so now we will see resultant force. So resultant force na enna? நிறைய ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்றோம். when we are applying several forces, இங்க இந்த கையில இன்னொருத்தர் எல்லாரும் என்ன செய்றாங்க, என் மேல ஹிட் பண்றாங்க. all are hitting me. So several forces are applied to the same body, but so the combined effect of that multiple forces is considered as a single force. இப்போ பாருங்களேன், இது x direction, x axis, இது y axis. Okay, so Fx is the force acting in this x axis. Okay, this force F is acting in the y direction, so it is called as Fy. So what will be the resultant force? The resultant force is acting in this direction. So the resultant force is the algebraic sum of these two forces, Fx plus Fy. This is resultant force. So the resultant force will be equilibrium when both are equal. When two forces are equal, அதாவது this is called F net சொல்றோம். So இது ரெண்டுமே 0வா இருந்தா F1 plus F, இது வந்து 0வா இருந்தா then there will be no motion. Okay, அந்த நம்ம force apply பண்றதுனால அந்த ஆப்ஜெக்ட்ல எந்த ஒரு மோஷனுமே நடக்காது. Okay, if it is not equal to 0, the resultant force is not equal to 0, then there will be a motion. So when the net force வந்து 0வா இருந்தா then the body is called equilibrium, then it is called balanced force. So it is called balanced force. If it is not equal to 0 na, then it is called unbalanced force. இதுக்கு பேர் என்னன்னா action of forces. Action of forces. So இதோட action of forces என்ன இருக்கும்? ரெண்டு force ரெண்டுமே equal size. So F net is sum of these algebraic sum of these two forces, F1 plus F2. இந்த கேஸ்ல என்ன நடக்கும்? F net is, so F2 வந்து greater இருக்குது, அப்ப F2 minus F1. so இங்க போட்டுக்கலாம் F2 greater than F1. அப்ப இதே இது வந்து F1 வந்து greater இருக்குது, F2 வந்து smaller இருந்துச்சுன்னா, so F net is resultant force is F1 minus F2. So F1 is greater than F2. This is called action of forces. இப்போ புரிஞ்சுக்கிச்சா? balanced force னா என்னன்னா the resultant force வந்து 0 வந்தா there will be no motion in the object. So that is called balanced force. Unbalanced force னா என்னன்னா ரெண்டு force நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? the resultant force வந்து not equal to 0. ஓகே, இந்த மாதிரி கேஸ்லாம் இதுலலாம் வேல்யூ இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்போம். வெக்டார் குவான்டிட்டின்னு என்னது? இட் ஹேஸ் சம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். அதுக்கு வந்து டெஃபினட் டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னது இதோட கான்செப்ட், ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட கான்செப்ட். Hope you all understand this concept. Okay, now we will see rotating effect of force. அதாவது விசையின் சுழல் விளைவு என்னவா இருக்குங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், நம்ம வீடுகளில் ஹேண்டில் பார், ஒரு கதவை திறக்கிற ஹேண்டில் பாரை தான் நம்ம பிடிச்சி இழுத்து கதவை திறக்கிறோம். ஸோ த டோர் இஸ் ஈஸிலி ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு. அப்படின்னா என்னது? அந்த சுவத்தை ஒட்டி இருக்க அந்த ஹிஞ்சஸில் நம்ம ஹேண்டில் பார் வைக்கல, தள்ளி தான் வச்சுருக்கோம், கதவோட விளிம்புலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்னது? த டேர்னிங் எஃபெக்ட் ஆர் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் இஸ் more when the distance between the axis
or fixed point. So the door can be easily closed. அதுதான் rotating effect னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், இதுக்கு பேர் தான் axis of rotation. Okay, the door can be rotated about which the fixed edge. It is called axis of rotation. இதே மாதிரி நம்ம வீடுகளில் வந்து அடிதண்டான்னு சொல்லுவோம்ல, தாழ்பால்னு சொல்லுவோம்ல, அந்த அடிதண்டா, இந்த ராடு இருக்கு பாருங்க, நீளமான ராடு. ஸோ இந்த நீளமான ராடு, இந்த நீளமான ராடை வச்சு தான் நம்ம கதவை இது பண்ணுவாங்க, அடப்போம். ஸோ அந்த ராடு வந்து என்னது, the rod can be easily rotated through which the fixed point, that is called point of rotation. So இத ரெண்டு கான்செப்ட் பார்க்கணும். axis of rotation, axis of rotation and the fixed point பொறுத்து இந்த டோர் வந்து ஈஸியா மூவ் ஆகும். அந்த hingesன்னு சொல்றோம்ல, அதை பொறுத்து இந்த ஈஸியா என்னது டோர் வந்து easily moved or opened or closed about the axis or hinges, that is called axis of rotation. Point of rotation na enna, so இந்த ராட வந்து நம்ம இப்படி பிடிச்சு சுத்தலாம், எந்த டர்னிங் பாயிண்ட்னாலும் சுத்தலாம். So we are applying force through the tangential of this fixed edge, fixed point. இந்த fixed point ஓட tangential நம்ம வந்து force apply பண்ணும்போது it is easily rotated. இந்த ராட் வந்து ஈஸியா இந்த பக்கமும் இந்த பக்கமும் rotate பண்ண முடியும். That is called point of rotation. Moment of force, னா என்ன, the turning or rotating effect of a force about its axis or point is called moment of force. Okay, ஒரு அச்சை பொறுத்தோ ஒரு புள்ளியை பொறுத்தோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதுக்கு பேர் தான் என்னது, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் திருப்பு திறன் சொல்லுவோம். இதை எப்படி மெஷர் பண்ணலாம், இட் இஸ் கால்ட், இதை வந்து டார்க்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் the product of force into perpendicular distance between the line of action of force applied. நம்ம ஃபோர்ஸ் வந்து ஹேண்டில் பார்ல இங்கே பிடிச்சி திருப்புறோம். ஸோ இப்போ ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு இந்த டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலராக தானே இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் about the fixed point or fixed axis, that is torque னு சொல்லுவோம். So it is also a vector quantity. It is a vector quantity. The unit of torque is, இது force நம்ம வந்து என்னது நியூட்டன்ல மெஷர் பண்ணுவோம், distance of course meter. So tau வந்து it is, torque வந்து நியூட்டன் மீட்டர் டோன்னு சொல்லுவோம். இது வந்து torque. Okay, now we will see couple. What is couple? Couple என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து two forces acting in the same body in different points. இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஓகே, இப்போ ஒரு வளையல் எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, அதே ஃபோர்ஸ் இங்கே வந்து அப்ளை ஆகுது. Two parallel forces acting simultaneously in different points, but they never coincide. Okay, they never meet each other. So then they will constitute a couple. தமிழ்ல வந்து இரட்டைன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டீரிங் வீல் பிடிச்சி திருப்புறோம்ல, இங்கே அப்ளை பண்ணுறோம், இங்கே நம்ம ஃபோர்ஸ் இங்கே அப்ளை பண்ணுறோம், இப்படி திருப்புறோம், இந்த டைரக்ஷனில் திருப்புறோம். ஸோ இட் நெவர், இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் கோயின்சிடென்ட் ஆகாது. இதுக்கு பேர் தான் கப்புள். ஸோ இதுக்கு பேர் தான் என்னதுன்னா கப்புள்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்முலா, இதை வந்து என்ன சொல்லுவோம், மொமெண்ட் ஆஃப் கப்புள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இட் இஸ் considered as m. So that moment of couple m is equal to force into the perpendicular distance between these two forces, line of action between these two forces, that is s.
ஸோ அதோட என்னது யூனிட் என்னது எஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், இது டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர். ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்புள் இஸ் எஃப்எஸ் எஃப் இன்ட்டு எஸ், அதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஓகே, நவ் we will see principle of moments. Momentsனா என்னன்னு பார்த்தோம். Moment of force equal to force into distance. Okay, force into the product of force applied into the distance, perpendicular distance between the line of force applied அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்கணும்னா இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, ஓகே now we will apply two forces equal or unequal in a equilibrium body. சமமான ஒரு பொருள் மீது நம்ம செலுத்துகிறோம். ஓகே, ஸோ அது வந்து எனது சமமாகவும் இருக்கலாம், சமமற்றதாக இருக்கலாம், இணையாகவும் இருக்கலாம், இல்லது எனது எதிரெதிர் துருவத்தில் கூட இருக்கலாம். ஓகே, let us consider the object in equilibrium. So the pivot, this is pivot point சொல்லுவோம்ல, pivot point. So the principle of moments வந்து என்னன்னா, it is considered as the moments in clockwise direction is equal to anti-clockwise direction. This is called principle of moments. Okay, so இங்கே வந்து நம்ம ஒரு force இது பண்ணுறோம். So like forces or unlike forces, these forces applied on this body, it is kept a distance d1 from the center of pivot point. This force applied, which is distance d2 from this pivot point. So according to principle of moments in clockwise, algebraic sum of the moments in clockwise direction equal to anti-clockwise directions. So இது வந்து clockwise direction ல இருக்கு. So product of F1 d1 equal to F2 into d2. This is principle of moments. அதாவது வலஞ்சுழி திருப்புத்திறனும் இடஞ்சுழி திருப்புத்திறனும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது இடஞ்சுழி திருப்புத்திறனும் வலஞ்சுழி திருப்புத்திறனும் சமம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்.